இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமேன். இந்த வருஷத்தின் வாக்கு தத்தங்களை நினைத்து கொள்ளுங்கள். அந்த வாக்கு தத்தத்தின் படி இந்த வருஷத்திலே தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் நன்மை உண்டு. அவர்கள் எப்பொழுதும் பலுகி பெருகுவார்கள் என்பது தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, எந்த வருஷமாக இருந்தாலும் சரி, தேவனை நம்புகிறவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை உண்டாயிருக்கும், மேன்மை உண்டாயிருக்கும். ஆமேன். மகிமையில் மேல் மகிமை அவர்கள் அடைவார்கள். ஆமேன். இன்றைய நாளிலும் தேவ செய்திக்காக கடந்து சொல்லும் பிரியமானவர்களை மறுபடியும் புத்தாண்டு மேன்மையான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், உயர்ந்திருப்பீர்கள், மகிமைப்பட்டிருப்பீர்கள், தேவனோடு இருப்பீர்கள். ஆமேன். ஏனென்றால் அவர் உங்களை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உங்களை உட்கார பண்ணி இருக்கிறார். ஆமேன். அதை விட மேன்மையான ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே நாங்கள் எங்குமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அனுதினமும் தியானித்து கொண்டாடுங்கள். அப்பொழுது திண்டாட்டங்கள் உங்களை விட்டு ஓடிப்போகும். ஆமேன். கவனிப்போம். தேவனை அறிகிற அறிவு மிக மிக முக்கியமானது. அங்கே தான் சத்தியம் இருக்கிறது. ஆகவே சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. ஆமேன். ஏனென்றால் இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். ஆமேன். ஆகவே வாசிப்போம். ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அப்போ தேவன் தன்னுடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய விருப்பம் என்ன? நாங்கள் திரளாய் கொண்டு வந்து சபைகளிலே கொட்டுகிற எங்களுடைய காணிக்கைகள், தசவாங்கள், அப்பேற்பட்ட பலிகள் அல்ல, பலிகளை அல்ல. இன்றைக்கு அநேகர் தங்களை கொண்டு வந்து நாங்கள் எங்களை பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவதுண்டு. ஆனால் அது வாயின் பேச்சொழிய உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அப்போ உண்மையான மனம் திரும்புதல் எப்படி நமக்கு வருகிறது? அவரை அறிகிற அறிவினால் வருகிறது. அறியாமல் என்னை நான் உமக்கு என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆத்துமாவை, ஆவியை நான் ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வதனால் அது நடக்கிற காரியம் அல்ல. தேவனை அறிகிற அறிவு தான் நம்மை அவரை போல மாற்றுகிறது. ஆமேன். அவரை அறிய 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 அவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை அறிய 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 அவரை போலவே நாங்கள் மாற்றப்படுகிறோம். பரிசுத்தம் அங்கிருந்து தான் நமக்கு வருகிறது. விடுதலை அங்கிருந்து தான் நமக்கு வருகிறது. ஆமேன். அவரை அறிய 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 இருள் ஓடி போகிறது. இருள் நம் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? நாங்கள் தவறான புரிந்துணர்வோடு இருக்கும் பொழுது, தவறான புரிந்துணர்வு, தேவனை குறித்தே தவறாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவன் கிரியை நடப்பிக்க முடியாது. அப்போ எந்த இடத்திலே சரியான அறிவு இருக்கிறதோ அங்கே தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு வருகிறார், அங்கே அற்புதங்கள் செய்யும்படி, ஜனங்களை விடுதலையாக்கும்படி. ஆனால் அங்கே தவறான புரிந்துணர்வு இருந்தது. அவரை தேவனுடைய குமாரன் என்றும் அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்றும் தங்களை விடுதலையாக்குகிற இரட்சகர், மீட்பர் என்றும் அவர்கள் அறியாமல், தெரியாமல் தவறாக அவரை குறித்து பேசி அவரை மாமிசத்திலே கண்டு கொண்டார்கள். தேவனாக அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, அவர்களுடைய இரட்சகராக அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அதனால் பெரிதான ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், இரட்சிப்பை இழந்து போனார்கள், விடுதலையை இழந்து போனார்கள். இன்றைக்கும் நாங்கள் அநேகர் தேவனை சரியான வழியிலே கற்றுக்கொள்ளாதபடியினால், அறிந்து கொள்ளாதபடியினால் நாங்கள் அநேக நன்மைகளை பெறாதவர்களாயிருக்கிறோம். எங்களுடைய குணங்கள் மாற்றப்படவில்லை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற தேவ ஜனத்தினுடைய குணாதிசயங்கள் எதுவும் மாறவில்லை.
அன்பாக இல்லை. சேர்ச்சில் இருந்து கொண்டே மற்றவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வது, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது, மற்றவர்களை குறித்து குறை சொல்லுவது, இப்படியாக அநேக காரியங்கள் எங்கே நடக்கிறது? சபையிலே நடக்கிறது. ஏனென்றால் குணாதிசயம் மாறவில்லை. தேவனைப் போல நாங்கள் மாறவில்லை. எங்களுடைய குணாதிசயங்கள் மாறவில்லை. ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன? அவரை போல நாங்கள் மாற வேண்டும். ஆமேன். கிறிஸ்துவை போல நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய கிரிகைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடத்தைகள் எல்லாம் அவரை போல மாற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் பிரையோரிட்டியாக இருக்க வேண்டும். பணம் சம்பாதிப்பது அல்ல, பெரிய வீடுகளையும் பெரிய ஆலயங்களையும் கட்டுவது அல்ல. கிறிஸ்துவை போல நாங்கள் எங்களுடைய குணங்கள் மாற்றப்பட வேண்டும், செயல்கள் மாற்றப்பட வேண்டும். அதற்குத்தான் தேவனை அறிகிற அறிவு தேவை. அப்படி அறியும் பொழுது எங்களுடைய குணங்கள் மாற்றப்படுகிறது, எங்களுடைய செயல்கள் மாற்றப்படுகிறது. ஆகவே நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் நாங்கள் வாழுவோம். ஆமேன். அதற்குத்தான் தேவனை அறிகிற அறிவு. பலியை அல்ல. ஆலயத்துக்கு வரும் பொழுது பலிகளை கொண்டு வந்தீர்களா, எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்பதற்காக அல்ல, அல்லது ஆலயத்திலே வந்து விதைப்பு மறுப்பும் என்ற பிஸ்னஸ் பண்ணுவதற்காக அங்கே நாங்கள் வர வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. அவரை குறித்து அறியும்படி வர வேண்டும். ஆமேன். தேவனுடைய அன்பை குறித்து, இரக்கத்தை குறித்து, கிருபையை குறித்து, அவருடைய கிரிகையை நம்பி, அவருடைய அன்பை நம்பி, அவருடைய இரக்கத்தை நம்பி அங்கே வர வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அப்படி வரும்பொழுது தான் எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களையோ எங்களுடைய கிரிகைகளையோ அல்லது இந்த உலகத்தையோ அல்லது உலகத்தின் ராஜாக்களையோ நாங்கள் நம்பாமல் அவரை பரிபூரணமாய் நம்பி வருகிறோம். அதைத்தான் அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆனால் அப்படி பண்ணாமல் நாங்கள் வருவதை ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் வருகிறோம். ஒரு சுகத்துக்காக வருகிறோம், அல்லது ஒரு விடுதலைக்காக வருகிறோம், அல்லது பிரச்சனை, பண பிரச்சனை, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுதலையாகி விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மெயின் நோக்கமாக இருக்கிறதே அல்லாமல் நாங்கள் அவரை போலவே மாற வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு இல்லை. ஆகவே அந்த நோக்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நாங்கள் சம்பாதித்தாலும், எவ்வளவு பெரிய வீடுகளை கட்டினாலும், எங்களுடைய குணாதிசயங்கள் மாறாவிட்டால், எங்களுடைய குணாதிசயங்கள் இருளின் ராஜ்யத்தின் குணாதிசயங்களைப் போலவே இருக்கும். குணாதிசயங்கள் மாறாவிட்டால் கிறிஸ்து நம் மூலமாய் வெளிப்பட முடியாது. நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவே முடியாது. ஆகவேதான் தேவனை நம்பி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய அன்பை அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அன்பின் நிமித்தம் வர வேண்டும். அப்படி அவருடைய அன்பை குறித்து அறியும் பொழுது, அவருடைய நேச்சர், அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை அறியும் பொழுதுதான் அவருடைய குணாதிசயம் நம்மை மேற்கொள்ளுகிறது. நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு, உன்னுடைய நினைவின்படியே நீ இருக்கிறாய். அப்போ நம்முடைய நினைவுகள் மாற்றப்படும் பொழுது, தேவனை அறிகிற அறிவினால் நம்முடைய நினைவுகள் மாற்றப்படும் பொழுது நாங்கள் அப்படியாக மாறுகிறோம். தேவன் பூரண சற்குணராக இருக்கிறது போல, பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நாங்களும் அப்படியாய் மாற்றப்படுகிறோம். எப்பொழுதென்றால் அவர் எவ்வளவு பூரண சற்குணர் என்பதை அறிய 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 அப்படியாக நாங்கள் மாற்றப்படுவோம். இன்னும் சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். இது அருமையான வசனம், பிரியமானவர்களை. ஓசியா 6:6 அடிக்கடி தியானித்துக் கொள்ளுங்கள். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். கவனிங்கள், இன்னும் சில வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 9:10-13 வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். ஆயக்காரர் என்று சொன்னால்
அந்த தேசத்தில் இருந்த ரோமருக்கு வேலை செய்கிற யூதர்கள் அவர்கள் டாக்ஸ் கலெக்டர்ஸ் என எண்ணப்படுவார்கள். அவர்களுடைய தொழில் அதிகமாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவதாக இருந்தது. அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் என்றால் டாக்ஸ் கலெக்டர்ஸோடும், ஏனென்றால் டாக்ஸ் கலெக்டர்ஸ் அந்த நாட்களிலே மிக பெரிய படும்பாவிகள் என்று எண்ணப்பட்டார்கள். அவர்கள் மிகவும் ரோம அரசாங்கத்தோடு சேர்ந்து மிகவும் ஜனங்களை கொடுமையாக நடத்தி அவரிடத்திலிருந்து டாக்ஸ் பிடுங்குகிறவர்களாய், ரோமர் கேட்பதை பார்க்கலாம் அதிகமாக ஈவன் டாக்ஸ் பிடுங்குகிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஜனங்களை வேதனைப்படுத்தினார்கள், அடிமைப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர்கள் ரோமருக்கும் நல்லவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இவர்களிடத்தில் எவ்வளவு ரோம வல்லமையை பயன்படுத்தி எவ்வளவு வருக முடியுமோ, எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவை ஜனங்களை மிகவும் கடினப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டார்கள், பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆகவே இவர்கள் பாவிகள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பிரியமானவர்களே, கவனியுங்கள். இன்றைக்கு அநேக வேளைகளிலே சபைகளிலும் கூட அநேகரை நாங்கள் பாவிகளாய் பார்க்கிறோம். இந்த பரிசேயரை போலத்தான் இன்றைக்கு அநேகர் நாங்கள் என்ன செய்கிறோம், சபையிலே செயல்படுகிறோம். எங்களை பரிசுத்தவான்களாய் பார்ப்பது எங்களுக்கு பெருமை. மற்ற ஊழியர்களை பாவிகளாகவும் நாங்கள் பரிசுத்தவான்களாகவும் நாங்கள் அநேக வேளைகளிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே பாவிக்காக இரத்தம் சிந்தினதும் இயேசு, உங்களுக்காகவும் அல்லது பரிசுத்தவான்கள் என்று நினைக்கிறவர்களுக்காகவும் இரத்தம் சிந்தினது இயேசு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த பூமியிலே ஒருவனும் பரிசுத்தவான் கிடையாது. ஆகவே பரிசுத்தவான்கள் என்று தங்களுடைய கிரியை நம்பி சொல்லுகிறவர்கள் உண்மையிலேயே பரிசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் பொய்யர்கள். ஆனால் தேவனே நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார் என்பதுதான் உண்மையான சத்தியம். அது யாராயிருந்தாலும் சரி, எவராயிருந்தாலும் சரி, அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் பரிசுத்தமானோம். ஆமேன். அப்போ கவனியுங்கள், இங்கே பார்க்கிறோம், இவர்கள் பரிசேயர்கள் மற்றவர்களை பாவிகளாக எண்ணினார்கள். ஏனென்றால் அவர்கள் அநேக பலிகளை செலுத்தி தங்களை பரிசுத்தவான்களாக காண்பித்து கொண்டார்கள். தங்களுடைய சுயக்கிரியையிலே நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தார்கள். மற்றவருடைய கிரியை பார்த்து இவர்கள் பாவிகள் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் இயேசு அவர்களை அப்படி பார்க்கவில்லை. இந்த உலகம் அநேகரை பாவிகளாக பார்க்கிறது. சபை கூட இன்றைக்கு அநேகரை பாவிகளாக பார்க்கிறது. சில ஊழியக்காரர் மற்ற ஊழியக்காரரை கூட பாவிகளாய் பார்க்கிறார்கள். இப்படியான காரியத்திலே இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவரையும் நீ ஜட்ஜ் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்ன எப்படி நீ ஜட்ஜ் பண்ணுகிறாயோ அதே ஜட்ஜ்மெண்ட் உன்னை மேற்கொள்ளும் என்று சொல்லுகிறார். நான் பார்த்திருக்கிறேன், யாரெல்லாம் மற்றவர்களை பார்த்து இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று குற்றப்படுத்தினார்களோ அவர்களே அதை செய்கிறவர்களாக பிற்காலத்திலே மாறுகிறார்கள். ஆகவே தயவு செய்து உங்களுடைய கிரியை நம்பி பேசாமல், தேவன் என்னை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார், எனக்கு அவர் விடுதலையாக இருக்கிறார், அவர் எனக்கு பரிசுத்தமாக இருக்கிறார், ஆமேன், அவர் எனக்கு மீட்பாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை நம்பி அவர் தந்த ரட்சிப்பிலே சந்தோஷப்படுங்கள். மற்றவர்களை குற்றப்படுத்தாதிருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார்? பலிகளை அல்ல, எங்களுடைய கிரிகைகளை அல்ல,
இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்னால் இரக்கத்தை நம்பி வர வேண்டும். இன்னொரு விதத்திலே சொன்னால் அவருடைய குணாதிசயத்தை நம்பி, அவருடைய அன்பை நம்பி, அவருடைய கிரிகையை நம்பி நாங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும் அல்லது தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். தேவனை தேட நாங்கள் வரும்பொழுது அவரை நம்பி, அவருடைய அன்பை நம்பி, அவருடைய கிருபையை நம்பி, அவருடைய இரக்கங்களை நம்பி நாங்கள் வர வேண்டும். தேவனை எப்படி நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இந்த வேதத்தில் என்றால், அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை கற்றுக்கொள்வதன் மூலமாய். அவருடைய நேச்சர் என்ன, அந்த நேச்சரை தேவன், அவருடைய குணாதிசயத்தை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தோன்றின பரிசுத்தவான்கள் மூலமாய் தேவனுடைய குணாதிசயம் வெளிப்படவில்லை. அதை நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 45 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஈவன் 43 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே தேவன் சொல்லுகிற காரியங்களை பாருங்கள். அதுதான் தேவனுடைய நேச்சராக இருக்கிறது, தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த வந்தவர் தான் இயேசு. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஆகவே பிதாவை நாங்கள் பார்க்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் கிரிகையின் மூலமாய், அவருடைய அன்பின் மூலமாய், அவர் எப்பேற்பட்ட கிரிகையை நடப்பித்தார் என்பதன் மூலமாய்த்தான் பிதாவினுடைய குணாதிசயங்களை நாங்கள் அறிய முடியும். சில சபை போதகர்களை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எங்கேயாவது எங்களுடைய பர்த்டேக்கு வந்து நீங்கள் ஜெபியுங்கள், எங்களுடைய திருமணத்துக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று கூப்பிட்டால் கூட, இல்லை நாங்கள் வரமாட்டோம், அது பாவிகள் கூடுகிற இடம், அங்கே பரிசுத்தவான்களாகிய நாங்கள் வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அப்படியான இடங்களுக்கு போவதே இல்லை. ஆனால் அவர்கள் மூலமாக எந்த அற்புதமும் நடந்ததும் இல்லை, வல்லமைகள் வெளிப்பட்டதும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் எங்களை பரிசுத்தவான்களை பார்த்து கொண்டு மற்றவர்களை பாவிகளாக பார்க்கிறோம். ஆனால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் தேவனுடையவர்கள். சத்துருவானவன் அவர்களை திருடி வைத்திருக்கிறான். அவனிடத்திலிருந்து சத்துருவானவனிடத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குவதே தேவன் நமக்கு கொடுத்த ஊழியமாய் இருக்கிறது. ஆமென். ஆகவே ஊழியம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்களை பிதாவினிடத்திலே ஒப்புரவாக்குவது தான் ஊழியம். ஆனால் தான் பவுல் எழுதுகிறார், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்தார். அப்போ தேவன் நம்மை மன்னித்து விட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் குமாரனை அனுப்பி செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே பிதா உங்கள் மேல் கோபமாக இல்லை, எரிச்சலாக இல்லை. பிதா உங்களை வெறுக்கவில்லை, அவர் நேசிக்கிறார். அவர் நேசித்தபடியினால்தான் குமாரனையே நமக்காக அனுப்பினார் என்ற அன்பை புரிந்து கொண்டு பிதாவோடு ஒப்புரவாகுங்கள் என்பதுதான் தேவ சத்தியம். ஆமென். ஆகவே ஒப்புரவாக்குதலின் ஊழியம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரிவினையின் ஊழியம் அல்ல, ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ஆமென். அப்போ ஊழியம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய பலிகளை நம்பி வர வேண்டாம். உங்களுடைய பலிகள் என்னத்துக்கென்று தேவன் கேட்கிறார். ஆகவே அவருடைய இரக்கத்தை நம்பி, அவருடைய அன்பை நம்பி, கிருபையை நம்பி, மாத்திரமல்ல அவரை போலவே, இப்படி அவரை குறித்து அறியும் பொழுது அவரை போலவே எங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படுகிறது. அப்படி நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படும் பொழுது நாங்கள் அவரை போலவே நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய முடியும். அவருடைய வல்லமை வெளிப்பட முடியும். ஆமென். மற்றவர்களை விடுதலை ஆக்குறவர்களாக நாங்கள் வெளிப்படுவோம். மற்றவர்களை கட்டுகிறவர்களாக அல்ல. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவர்களை சாபத்துக்குள் கட்டுகிறவர்களாக அல்ல. அந்த சாபத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, பிசாசின் கட்டுக்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். ஆமென். கவனியுங்கள், இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று ஓசியா 6:6 பார்த்தோம். இங்கே எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என்னத்தை அறிய வேண்டும், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த பவுல் விரும்புகிறார் என்பதை குறித்து பார்ப்போம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லமை உள்ளவர்களாகவும் தேவனுடைய சகல பூரணத்தினாலும் நிறையப்பட்டவர்களாகவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கவனியுங்கள், ஒரு தகப்பனாக ஒரு தகப்பனின் இருதயம் உள்ளவராக இந்த பவுல் என்ன செய்கிறார்? ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அவருடைய ஏக்கமெல்லாம் என்ன? தேவனுடைய அன்பை நாங்கள் உணர வேண்டும், அறிய வேண்டும். ஆழம், அகலம், நீளம், உயரம் இதே இல்லாத, ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் அளவே இல்லாத அந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அந்த அன்புதான் நம்மை அவரை போலவே மாற்றும். எந்த அளவுக்கு அவருடைய அன்பை குறித்து கற்றுக்கொள்ளுகிறோமோ, அவருடைய இரக்கத்தை குறித்து, அந்த அன்பினால் தான் நமக்கு இரக்கம் கிடைக்கிறது, அந்த அன்பினால் தான் நமக்கு கிருபை கிடைக்கிறது, அந்த அன்பினால் தான் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆகவே எல்லாமே அந்த அன்பின் மூலமாய்த்தான் வருகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறார், அன்பினால் வராதது எதுவும் பாவம் என்று வேதமே சொல்லுகிறது. ஏனென்றால் எதை நாங்கள் செய்தாலும் நாங்கள் அன்பின் நிமித்தமே செய்ய வேண்டுமே அல்லாமல் வேற எந்த லாபத்திற்காகவும் நாங்கள் அவற்றை செய்யக்கூடாது. இன்றைக்கு அநேக காரியங்களை செய்கிறோம், லாபம் கருதி செய்கிறோம். ஆனால் நாங்கள் செய்வதெல்லாம் நாங்கள் வர்ஷிப் பண்ண வரும் பொழுதும் தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் வர்ஷிப் பண்ண வேண்டுமே அல்லாமல் நான் வர்ஷிப் பண்ணினால் தேவன் இறங்குவார், தேவன் சந்தோஷப்படுவார், அதனால் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் வருவேனானால் அது தவறு, அது பிஸ்னஸ், அது அன்பு கிடையாது. ஆகவே நான் எதை செய்தாலும் அன்பின் நிமித்தம் நான் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்போ தேவ அன்பை அறியத்தான் அவருடைய அன்பு நம்மை மேற்கொண்டு நம்மை எல்லா இருளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய குணாதிசயம் உள்ளவர்களாக எங்களை நடப்பிக்கும், மாற்றும். ஆமேன். ஆகவே அப்படியாய் நாங்கள் நடக்க வேண்டுமானால் தேவ அன்பை குறித்து அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய அன்பை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவரை போலவே நாங்கள் மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் என்னத்தை தியானிக்கிறோமோ அப்படியே நாங்கள் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் பலியை அல்ல. நாங்கள் பார்க்கிறோம், எசாயா 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கேட்கிறார், இந்த திரளான பலி எனக்கு என்னத்துக்கு என்று கேட்கிறார். பலியை அல்ல, அவர் இரக்கத்தையே விரும்புகிறார். அவருடைய குணாதிசயங்களை அறியும் பொழுதுதான் எங்களுடைய ஈவில் நேச்சர், அவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. அப்போ என்ன சொல்லுகிறார்? நமக்குள்ளே இதுவரைக்கும் இருந்தது ஈவில் நேச்சர், பிசாசின் குணாதிசயம். அப்போ அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டுமானால் நாங்கள் அவருடைய குணாதிசயத்தை அனுதினமும் நாங்கள் அறிய வேண்டும், தியானிக்க வேண்டும். அவருடைய அன்பை அனுதினமும் தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை அனுதினமும் தியானிக்க வேண்டும்.
ஆமென். எவ்வளோத்துக்கு தியானிக்கிறோமோ, எவ்வளோத்துக்கு அந்த வார்த்தையின் படியே நடக்க நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, அவ்வளோத்துக்கு அவருடைய சுபாவம் நம்மை மேற்கொண்டு நடத்தும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, வேறு எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல், பணம் தேவை, நிச்சயமாக அது வரும். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவருடைய சாயல் மிக முக்கியம். அவரை போலவே நாங்கள் மாற வேண்டும். அவருடைய குணாதிசயம் நம்மை மேற்கொண்டு நடத்த வேண்டும். அப்படியாக மாற வேண்டுமானால் அவருடைய வேதத்தை அனுதினமும் தியானிக்க வேண்டும். இயேசு கூடாக, இயேசுனுடைய கிரிகை கூடாக, இயேசுனுடைய வார்த்தை கூடாக, டீச்சிங்குக்கு கூடாக பிதாவை காண முடியும். அவருடைய குணாதிசயங்களை காண முடியும். இயேசுவின் செயல்கள் மூலமாய் பிதாவினுடைய கிரியைகளை, அதாவது குணாதிசயங்களை காண முடியும். அதை அதிகமாய் தியானிப்போம். அப்படியே நாங்கள் மாறுவோம். அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருப்பதாக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இப்படியெல்லாம் நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் எனக்கு, பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் என்று நீர் சொன்னீர். நாங்கள் அப்படியாய் மாற்றப்படும் பொழுது, அப்படியாய் செயல்படும் பொழுது நாங்கள் உம்முடைய புத்திரர்கள் என்பதை பூமிக்குரியவர்கள் கண்டு உம்மிடத்திலே ஓடி வருவார்கள். ஆமென். பூமிக்குரியவர்கள் இவன் காணத்தக்கதாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய அன்பினால் நிறைக்கப்பட்டு உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போமாக. இயேசுவின் அன்பு ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளுவதாக, ஒவ்வொருவரையும் நடத்துவதாக. உம்முடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொண்டு ஆட்கொண்டு எங்களை உம்முடைய அன்பின் பிரகாரமாய் நடத்துவதாக. அனுதினமும் ஒவ்வொரு காரியமும் உம்முடைய அன்பின் பிரகாரமாய், உம்முடைய அன்பு கூடாக நடத்தப்படுவதாக. உம்மை போலவே எங்களை மாற்றும்படி அழைத்தீர். உம்மை போலவே எங்களை உருவாக்கும்படி அழைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. உம்மை போலவே எங்களை மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாவதாக. ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக. தேங்க்யூ ஃபாதர். ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக. சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. பில்லு சூனிய கட்டுக்கள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. ரட்சிக்க கூடாதபடிக்கு பலர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ரட்சிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. கடன் தொல்லை, கடன் தொல்லை, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை உண்டாயிருப்பதாக. பற்றாக்குறைகள் நீங்கி போவதாக. சுகையினங்கள் ஒட்டி போவதாக. பரிபூரண விடுதலை உண்டாயிருப்பதாக. உம்முடைய ஒரே பலியினால் உம்முடைய பிள்ளைகளை என்றென்றைக்கும் பரிபூரணப்படுத்தி இருக்கிறீர். அந்த பரிபூரணம் அவருடைய வாழ்க்கையிலே எல்லா ஏரியாவையும் மேற்கொண்டு நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.